அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வட இந்திய இளைஞர்கள் நாடு தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை மையமாக வைத்து தமிழ்நாட்டு இளைஞர்களின் மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டது. இவங்க திரைக்கவர்ச்சியின் பின்னால் சுத்துறாங்க, டிக்கெட்டுக்காக லைன்ல நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் மீது ஒரு விமர்சன பார்வை வைக்கப்பட்டது. இந்த விமர்சனம் ஏற்புடையதா இல்லையா இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரியார் மண், பெரியார் பூமி, பெரியார் இன்றி இங்கே ஒரு அரசியலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசுறதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு உதாரணமாக கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளாக அவர் வழிவந்த இயக்கங்கள் தான் தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்குது. அப்ப இன்றைக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது. இதற்கு காரணம் யார்? பெரியாரியமும் பெரியாரிஸ்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறார்களா என்ற கேள்வி எழுது. தமிழ்நாட்டில் திரும்பும் திசையெல்லாம் பெரியாரின் சிலையை வைத்து அதற்கு கீழாக கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்ற வசனத்தை எழுதி பெரியாரை வெறும் கடவுள் மறுப்போடு மற்றும் சுருக்கி பார்க்கக்கூடிய மனநிலைக்கு இன்றைய இளைஞர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பெரியாரியம் என்பது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் பாலிடிக்ஸ். அதாவது கடவுளின் பெயரால் நீ ஒரு ஆதிக்கத்தை செலுத்துற அப்படின்னா அந்த கடவுளும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பெண்ணை ஆணாதிக்கம் செய்கிற அப்படின்னா அந்த பெண் திருமணமே செஞ்சுக்க வேண்டாம், குழந்தை பெற்றுக்க வேண்டாம். இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் என்ன சொல்றாருன்னா உன் கர்ப்பப்பையை அறுத்தெறி அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் பாலிடிக்ஸ். இதுல ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு தான். இதை மட்டும் நம்ம இளைஞர்கள் கைக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டு தன்னை ஒரு பெரியாரிஸ்டா உணர்ந்து அப்படியே களமாடுறான். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. பெரியார் என்பது யார் என்றால் அவர் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரானவர். கடவுளின் பெயரால் நீ ஆதிக்கம் செலுத்தினா அதுக்கு எதிராக நிற்பேன், ஒரு ஆணாதிக்கம் செலுத்தினால் அதுக்கு எதிராக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் என்பது யார் என்பதை நம்ம உணர தவறியதுதான். அவர் ஒரு ஆதிக்கத்துக்கு எதிரானவர், பண்பாட்டு மேலாதிக்கத்திற்கு எதிரானவர் பெரியார். ஸோ பெரியார் என்றால் உரிமைக்காக போராடக்கூடியவர், ஆதிக்கத்திற்கு எதிரானவர் என்றதை தான் நம்ம உரத்து சொல்லியிருக்கணும். அதை தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியா இருக்கணும். விகிதாச்சார இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர் தான் பெரியார். முதலாக மொழி போராட்டத்தை நடத்தியவர் பெரியார். பெரியார் என்றால் உரிமைக்காக களத்தில் நின்று போராடக்கூடியவர் என்பதை சொல்லி பண்படுத்தி இளம் பெரியாரிஸ்டுகளை நம்ம உருவாக்கி இருக்கணும். நேரம் நான் சொன்னதெல்லாம் களத்தில் இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகளுக்கு. இது இல்லாம ஒரு வகையான பெரியாரிஸ்டுகள் இருக்கிறாங்க. அவங்க பெரியாரிஸ்ட்னு சொன்னா இட்லின்னு சொன்னா சட்னியே நம்பாது, ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றாடங்காட்சிகள் ஏதோ ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் கஷ்டத்துக்கோ நஷ்டத்துக்கோ ஒரு கோயிலுக்கு போனாங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு குத்தி குத்தி விளையாடுவாங்க. ஏய் முட்டாள், ஏ மடையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க. இப்ப இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தன்னை முன்னிறுத்துவதற்கு, தன்னை ஒரு ஆளா காட்டிக்கிறதுக்காக தன்னை பெரியாரிஸ்டா நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. அந்த மக்கள்